இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். செல்லம், உன் மதிப்பு ரொம்ப அதிகம். இவ்வளோ குறைஞ்ச விலையை கொடுக்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தீரஜ் சார், உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, அப்போ பெரிய டீலா பண்ணுங்களேன். அடுத்த முறை யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் கொடுப்பேன். ஓஹோ, போதும் நிறுத்து. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்க. கொல்ற ஐடியா இருக்கா? உங்களையும் கொல்லுவேன், மத்தவங்களையும் கொல்லுவேன். யாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வைஃபுங்கள. உங்களுக்கு தெரியுமா, என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. நீ அப்படிதானே இருக்க. பொறாமப்படுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? பொறாமப்படுறவங்க படட்டும், நீ சும்மா என்ஜாய் பண்ணு. ம். முகுல், உங்க ரொமான்ஸ் நிக்கவே நிக்காது. கிளம்புங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அட கிளம்புங்க. உன்னை பார்த்ததும் மெய் மறந்து போயிடுறேன். வா. முகுல், என்ன ஆச்சு? என்ன பண்ணுது? வித்தியாசமா பயம் எடுக்குது. இங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இருங்க, தண்ணி குடிங்க. மெதுவா மெதுவா. என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பயம் வர மாதிரி சரி இருக்கு. வாங்க, நான் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். வேணாம் வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீ இப்போ உன்னோட ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ணா, உங்களை நான் எப்படி இப்படி தனியா விட்டுட்டு உங்க போங்க? அண்ணன் ஒண்ணு அவ்வளவு மோசமா இல்ல. 2 பேரும் வீட்ல இருந்து அவரை பாத்துக்க. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிங்க அண்ணா, என்னோட கேப் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அப்படி முடியலன்னா என்ன உடனே கூப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ பெட்டரா இருக்கு. முகுல், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் போறதுக்குள்ள பார்ட்டியும் முடிஞ்சிடும் போல இருக்கு. வாங்கலங்க, போலாம். ஒவ்வொரு வீக்கெண்டும் தான் நாம போறோம். இன்னைக்கு போலனா என்ன ஆக போகுது சொல்லு? வெளியில எங்கேயாவது போறதுக்கு வாரத்துல ஒரு நாள் தான் எனக்கு கிடைக்குது. ஆனா நீங்க உங்க நாடகத்தை ஆரம்பிச்சுடுறீங்க. சரி, நீங்க வீட்டே இருங்க, நான் கிளம்புறேன். சரி, இரு இரு, நான் வரேன். நானும் வரேன். எப்படியாவது உன் விஷயத்தை நீ சாதிச்சிடுற. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப வாங்க. எங்க? ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்கு, அதான் போறோம். ஆனா அண்ணா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, பார்ட்டிக்கு அங்க போறேன்றீங்க. போனா உடம்பு சரியாயிடும், கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். தெரியும். அங்க போனா யார பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க? நீ என்ன பார்த்து பேசுறியா? இல்லையே, நான் என் அண்ணனை பார்த்து தான் பேசுறேன். மான்சி, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது வரைக்கும் உன் விஷயத்துல நான் தலையிட்டதே கிடையாது. அதனால நீ உன்னோட லிமிட்லயே இரு. அண்ணி, லிமிட்ட பத்தி நீங்க பேசாம இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க எல்லாருக்கும் தெரியும் யார் என்ன லிமிட்ல இருக்காங்க. மான்சி, ஷீனா, அமைதியாரு. இங்க பாரு மான்சி, அங்க போக எனக்கும் விருப்பம், அதான் போறேன். நீ முதல்ல வேலைக்கு போ. கேப் வந்துருச்சா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஷூர், ஓகே, பாய். வாப்பலாம். முகுல், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அப்புறம் ஏன் இங்க வந்த? மான்சி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அட, ஷீனா தான் வரணும்னு சொன்னா. ஷீனா, ஹாய். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. கொடுங்க, அடுத்த ரவுண்ட் நான் ஊத்துறேன். ப்ளீஸ். அட, என் கையை விடுங்க. சாரி, உங்க அழகுல நான் என்னையவே மறந்துட்டேன். முகுல், முகுல்,
ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஷீனா 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 முகுல் இத வரேன். என்னாச்சு? ஷீனா சீக்கிரம் வா. முகுல் முகுல் என்ன ஆச்சு? தண்ணி குடிக்க வைங்க. முகுல் முகுல் எழுந்துரு. எழுந்துருங்க. எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. அப்படின்னா அதாவது என்னோட கை காலில் எந்த ஃபீலிங்கும் இல்லை. என்ன பேசுற நீ? என்ன ஆச்சு இவருக்கு? இவரை டாக்டரை கூட்டிட்டு போலாம் வாங்க. தூக்குங்க. முகுல் அண்ணா அண்ணா மான்சி, முகுல் மேல அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்காத. டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, டாக்டர் என்ன சொன்னாரு? முகுலுக்கு பேரலைஸ் ஆயிருக்கு. ஆனா நீ எதுக்கும் பயப்படாத. டாக்டர் ரெஸ்ட்டும் கேரும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. நல்லபடியா இவரை கேர் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. சரி நான் கிளம்புறேன். என்ன இதா வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? பார்ட்டிக்கு போகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிங்கல்ல, உங்களால என் அண்ணன் நிலைமை என்னாச்சுன்னு பாத்தீங்களா? மான்சி, அதான் நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, சீக்கிரம் குணமாயிடுவேன். நீ டென்ஷன் ஆகாத. ஷீனா ஷீனா, எனக்கு வாஷ்ரூம் போகணும். அட நீங்க போங்க, எனக்கு தூக்கம் வருது. நான் எப்படி போறது ஷீனா? ப்ளீஸ் எந்திரி. என்னால முடியாது, நீங்க போங்க, என்ன தூங்க விடுங்க. முகுல் முகுல், என்ன இது? நான் தான் நேற்று ராத்திரி உன்னை எழுப்பினேன்ல. இதெல்லாத்தையும் நான் தான் செய்யணுமா? சி, கொடுமைடா சாமி. திரும்பி படுங்க. என்ன பண்ற ஷீனா? அட. எழுந்துருங்க. ச்சீ. ஒரு லிமிட் தான், இதெல்லாம் என்னால முடியாது. நீங்க இவரோட வைஃப், நீங்க செய்யாம வேற யார் செய்வாங்க? ஷீனா, எங்க போற? காஜலோட பார்ட்டிக்கு. பார்ட்டியா? ஆனா ஏன்? ஏன்னா இல்ல என்ன விட்டுட்டு என்ன ஒன்னும் குத்தகைக்கு விட்டு வைக்கல. பணம் எங்க வச்சிருக்கீங்க? அலமாரியில உங்க பணமும் இல்ல, கார்டும் இல்ல. அது மான்சி கிட்ட இருக்கு. என்ன? உங்க கார்டை எதுக்கு மான்சி கிட்ட கொடுத்து வைக்கணும்? பணத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவ எடுத்துக்கிட்டா. அது சரி, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டா, நீங்களும் கொடுத்துட்டீங்க. முகுல், பொண்டாட்டி நான். பணம் என்கிட்ட தானே இருக்கணும். அவ என் தங்கச்சி, அவகிட்ட பணம் கேட்டு வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தடவை மறுபடியும் யோசிச்சுக்க. பார்ட்டிக்கு போக வேண்டியது அவசியமா? லுக் முகுல், நான் உங்களோட மனைவி, வேலைக்காரி இல்ல.
பணத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க தங்கச்சி தானே எடுத்துக்கிட்டா? சரி, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அவளையே எடுத்துக்க சொல்லுங்க. உங்களுக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க முடியாது. நான் போறேன். என்ன மேடம் ஷீனா, ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க? புருஷன் பெட்ல இருக்காரு, வீட்ல சுத்தமா பணம் இல்ல. இந்த நிலைமையில நான் என்ன பண்றது? மூட் ஆஃப் ஆகாம அதான் நான் இருக்கேன்ல, எந்த கவலையும் வேண்டாம், பாத்துக்கலாம். அசோக், உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. என்னுடைய ஒவ்வொரு வழியையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஒருவேளை முக்குள்ள இடத்துல நீங்க இருந்திருந்தா எனக்கு இன்னும் வேணும். எடுத்துட்டு வரேன், டம்ளர் ஃபுல்லா கொண்டு வரேன். இல்ல இல்ல, இங்க வேண்டாம், உள்ள போலாம். போலாம். என்ன இது? என்னென்ன தொழில் பண்றவன்னு நினைச்சிட்டீங்களா? ஏடா அப்படிலாம் இல்லை, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க. நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதுக்காகத்தான். செலவுக்கு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் இதோட அதிகமாக இந்த காலத்தை பொண்ணுங்க earn பண்றாங்க. என்ன பேசுறீங்க? இந்த வேலையை செஞ்சு பணம் கூட சம்பாதிக்கிறாங்களா? ஆமா, நிறையவே. நானும் சம்பாதிக்கிறேன். உனக்கு அவ்வளோ பணம் வேணுமா? அதனால என்ன? அப்ப சொல்லிடுங்க, எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு. வேற யார்கிட்டயாவது உதவி கேட்கிறேன். ஐயோ, நான் தான் இருக்கேன்ல, நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ண போறாங்க? ஆனா உன்னுடைய இடமா இருக்கணும். எந்த அட்ரஸ் கொடுக்கறது? இல்லனா நீ ஹோட்டலுக்கு போகணும், உன்னால முடியுமா? இல்ல இல்ல, ஹோட்டல்லாம் ஐயோ வேணாம். அசோக், இடம் கிடைச்சிருச்சு. எங்க? வீட்லயா? இங்க பாருங்க, முக்கலால உதவி இல்லாம எழுந்துக்க கூட முடியாது. அவருக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் மான்சி, அவ வீட்ல எங்க இருக்கா? வீட்லயே வச்சுக்கலாம். நல்ல ஐடியா. தேவைகள், மனிதர்களோட தேவைகள் என்னைக்குமே தீராது. அப்புறம் இந்த மாதிரி தேவைகள் மனுஷனை என்னெல்லாம் செய்ய வைக்குது, இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஷீனாக்கு நடந்ததும் இந்த மாதிரி தான். திடீர்னு அவ வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடுச்சு. இதுல அவ தன்னை மறந்தே போயிட்டா. இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப நிதானமா வேலை செய்யறது ரொம்ப முக்கியம். ஆனா என்னன்னா, ஷீனாவோட ஆசைகள் ரொம்பவே அதிகமா ஆயிடுச்சு. அவ யோசிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுமான சக்தி குறைஞ்சு போச்சு. பண போதை அவ தலைக்கு மேல ஏறிடுச்சு. அவ தன்னோட உடலை கூட விக்கிறதுக்கு தயாராயிட்டா. ஷீனா இதெல்லாம் செய்யறது அவ்வளோ ஈஸியா என்ன?
அங்க இன்னொரு பக்கம் முகுல் வீட்டு பொறுப்பை மான்சி கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இந்த முடிவு சரியா? இல்லன்னா முகுல் அவரோட மனைவியோட இந்த பழக்கத்தை ஏற்கனவே அறிஞ்சவரா? இந்த கதை இப்ப என்ன முடிவு கொண்டு வர போகுது? ஷீனா அப்புறம் முகுலோட வாழ்க்கை. வணக்கம், நான் உங்க சுதாச்சந்திரன். அப்புறம் இன்னைக்கு கிரைம் அலர்ட்டோட கதை அந்த உறவுகளோட வரைமுறையை வெளிப்படுத்துறது மூலியமா அந்த உறவுகள் பணம் அப்புறம் ஆசைகளுக்கு முன்னால ரொம்ப சின்னதா தெரியுது. வாங்க பாப்போம். தோ செல்லம், உன் வீடு வந்தாச்சு. உன்னை போக வைக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நான் அப்படிப்பட்டவ தானே. பரவாயில்ல, நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். ம். ஓ, இங்க என்ன பண்ற? உன்னை இங்க யார் வர சொன்னது? அப்புறம் இங்க என்ன நடக்குது? மேடம், மான்சி மேடம் தான் என்ன வர சொன்னாங்க, முகுல் சாரை பாத்துக்க சொல்லி. ஓ, தள்ளு. ம். ஓ, பாத்துக்கறாங்களா? ஆ, என்ன பண்ற ஷீனா? அவ உன்னை தொடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததா? ஆனா நான் தொட்ட கோவம் வருதா? ம். அப்புறம் நீ என்ன சொன்ன? விட, உன்னை வேலைக்கு வச்சது மான்சி மேடமா? பரவாயில்ல, மான்சி மேடம் ரொம்ப நல்ல காரியம் தான் செஞ்சிருக்காங்க. அட்லீஸ்ட் எனக்கு தலைவலி இல்லாம இருக்குதே. செல்லக்குட்டி, நீ பயங்கர ஹிட் ஆயிட்ட. என்ன? உன் போட்டோ பார்த்ததுக்கே அவன் பைத்தியமா அலையிறான். கஸ்டமர்ஸ் லைன்ல இருக்கிறாங்க. நாளைக்கு ரெடியா? கொஞ்சம் இருங்க. இந்த மான்சி இருக்காளே, வீட்டில் நர்ஸை வச்சிருக்கா. அவளை முதல்ல இங்கேருந்து வெளியே அனுப்பணும். சீக்கிரம் ஆகட்டும், பார்ட்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இந்த நர்ஸை ஏதாவது பண்ணி ஆகணுமே. மறந்து வேலை செஞ்சிருச்சு போல இருக்கு. இனிதான் வேடிக்கையா இருக்கு. முகுல், முகுலுக்கு என்ன ஆச்சு? முகுல்,
முகுல் முகுல் மான்சி அவருக்கு என்ன ஆச்சு? அண்ணி அது அண்ணனுக்கு ரொம்ப வாமிட்டிங் ஆயிடுச்சு. மூச்சு விடுறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா இந்த நர்ஸ் இங்க தானே இருந்தா. டாக்டர் சார் கொடுத்த மெடிசனை தான் நானும் கொடுத்தேன். சீ, இந்த எக்ஸ்பயர் ஆன மெடிசன். மான்சி இங்க பாரு. மேம், எனக்கு தெரியாது. நான் மெடிசன் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் கொடுப்பேன். அப்படி மருந்து வாங்கிட்டு வந்தது நீங்கன்னா என்ன மருந்துன்னு உங்களுக்கு தானே தெரியும். இவ்ளோ மோசமான ஸ்மெல் வருது இந்த மருந்துல. உண்மையை சொல்லு, நீ என் புருஷனை கொல்ல பார்த்ததானே? இல்ல மேடம், நான் கரெக்டான மெடிசனை தான் நீ கொடுத்தேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போ, இங்க இருந்து போயிடு. நான் சொல்றத கேளுங்க. அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். என்னால இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க முடியாது. எங்க வீட்டை விட்டு முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க, நான் கேளுங்க மேம், கிளம்புங்க. உங்க ஷீனா உங்க கூட இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பாரு தமன், அண்ணா அண்ணி இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு. ம் சரி, அன்னிக்கு அண்ணன் மேல அக்கறை இருக்கு. அது என்னமோ உண்மைதான். கமல், மான்சி, உங்களோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி இருக்குல்ல, நீங்க வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க. அனி முக்குல இல்ல, விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போங்க, பெட்டரா ஃபீல் பண்ணுங்க. இங்கே தான் ஷீனா இருக்கல்ல, ஏதாவதுன்னா அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. பார்த்து ஜாக்கிரதை. அண்ணி எதுனாலும் சொல்லுங்க. நீ கிளம்பு. ம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபைனலி என் ஷீனா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. இனிமே நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ம்? உனக்கு தெரியுமா ஷீனா, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன். நான் குணமானதுக்கு அப்புறமா உனக்காக என்னெல்லாம் செய்கிறேன்னு பாரு. உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்கல்ல, தூங்குங்க. அப்படி தூங்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுறீங்க. டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கல்ல, இப்போ தூங்குங்க. ம் உள்ள வரலாம். இரு, 3 பேரா? நான் தான் சொன்னேன்ல, உன் ஃபோட்டோவை பார்த்து எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டாங்க. வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 3 பேரு. ஆனா பணம்? ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 50,000 தரப்போறாங்க. அப்புறம் என்ன? 50,000 ரூபாவா? Cheers. Cheers. போலாமா? பிரதாப், செல்லம், உன் மதிப்பு ரொம்ப அதிகம். ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளோ கம்மியாக விலை கொடுக்குறோன்னு. தீரஜ் சார், உங்களுக்கு தான் தெரியுதுல்ல. அப்போ பெரிய டீலா பண்ணுங்களேன். அடுத்த முறை யாருக்கும் கொடுக்காத பெரிய விலை நான் உனக்கு கொடுக்குறேன். டைம் அப்.
இது உன்னோட பங்கு. இது பணம் ஓகே, ம், வேற ஒரு முறையிலயும் கொடுக்கணும் இல்லையா? முக்குள் எழுந்துக்கிட்டாரு போல இருக்கு. வா வா, நீ போ, நீ வெளியே போயிடு, நான் கதவை மூடிக்கிறேன். ஆ போ. ஷீனா, ஏதாவது வேணுமா? யார் அவங்க? அவங்க அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பார்ட்டிக்கு போறதுக்கு எனக்கு மூட் இல்ல, அதான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன முட்டாள் நினைச்சியா? இங்க என்ன பார்ட்டி நடந்ததுன்னு எனக்கு தெரியும். என்ன பார்ட்டி? ஷீனா, இவ்வளோ கீழ்த்தரமா போயிட்ட. இது என் வீடு, விபச்சார விடுதி இல்ல. பேரலைஸ்டு தான், ஆனா எதுவும் தெரியாம அளவுக்கு மூளை உனக்கு குழம்பி போல. கேவலம் பணத்துக்காக நீ இவ்வளோ கீழ்த்தரமான வேலை செய்வியா? இதை நான் எப்பவும் யோசிக்கல. உன் வாயை மூடிக்க சொல்லிட்டேன். எதையும் பண்ற தகுதி உனக்கு கிடையாது. பெருசா என்ன குறை சொல்ல வந்துட்ட? இது எனக்கும் தான் வீடு. எனக்கு விருப்பம் எதுவோ அதெல்லாம் நான் செய்வேன். ம் ஷீனா, நீ பண்றது சரியே இல்லை. ம் ஷீனா, நீ உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஷீனா, ஆ, என் செல்லத்துக்கு மூச்சு விட முடியலையா? ம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆ, நான் போட்டு விட்டுமா? ஆ, ஷீனா, ஷீனா, அது போய் வேணுமா வேணுமா? இந்தா. ஷீனா, ஷீனா, ஷீனா. கமலும் மான்சியும் வந்துருவாங்க. உன்னோட கேம் ஓவர். உண்மையிலேயே அண்ணி அண்ணனை எப்படி பாத்துக்கிறாங்க? சரி, லேட் ஆனாலும் திருந்திட்டாங்கல்ல, போலாம். போலாம். ஐயோ அண்ணி, சாரி, நீங்க முழிச்சிட்டீங்களா? நாங்க சும்மா அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்படியும் நான் முடிச்சுக்கணும். முக்குளுக்கு மெடிசன் கொடுக்குற டைம் தான். முக்குல், எழுந்துடுங்க, மருந்து சாப்பிடணும். முக்குல், முக்குல் எழுந்துருங்க, மருந்து சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சு, எழுந்துருங்க. முக்குல் எழுந்துருங்க. அண்ணா எழுந்துருங்க. முகுல், அண்ணா எழுந்துருங்க. முக்குல் எழுந்துருங்க. முக்குல், முகுல். அண்ணா, கமல் அண்ணாக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க கமல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் நல்லா தான் இருந்தாரு. மூச்சு வர மாட்டேங்குது. ஐயோ, இப்ப நல்லா தான் இருந்தாரு. ஐயோ அண்ணா, அந்த நர்ஸ், அண்ணா, நான் தான் சொன்னேன்ல, அந்த நர்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆன மருந்து கொடுத்தான்னு. இப்ப முக்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. முக்குல், முக்குல், அண்ணா, முக்குல், முக்குல் எழுந்துருங்க. கடைசியில ஷீனா தவறான பாதைக்கு வந்துட்டா. எல்லாரும் சொல்வாங்கல்ல, தவறான செயல் மனுஷனை குற்றப்பாதையில தான் கொண்டு விடும்னு. ஷீனாவோட நிலைமையும் அப்படிதான் ஆச்சு.
அவ முக்குல கொலை பண்ணிட்டா. அவ உடம்ப வித்து பொழைக்கிற அந்த தொழில்ல பாதிப்பு வரக்கூடாதுன்னு. பணம் ஷீனாவோட மூளைய ரொம்பவே கெடுத்துருச்சு. அந்த வீட்ல ஒரு மரணம் நடந்துருச்சு. அடுத்து இப்ப என்ன, ஷீனா இதோட நிறுத்திட போறாளா, இல்லன்னா இதோட ஏதாவது பயங்கரமான உண்மை வெளியே வர போகுதா? என்னோட முக்கோள். வணக்கம் ஷீனா. அழாதீங்க, தைரியமா இருங்க. எல்லாரும் முன்னாடியும் என்ன பண்ற நீ? போ இங்க இருந்து. என்னுடைய முக்கோள் என்னை விட்டுட்டு போயிட்டாரு பாருங்களேன். ஷீனா மேடம் வணக்கம். கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அண்ணி, அண்ணி என்னாச்சு? தெரியல, தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அண்ணா, அழாத மான்சி. அண்ணி, அமைதியா இரு மான்சி. இங்க பாரு அண்ணி, நான் உன் அம்மா மாதிரி இருக்கேன்ல, என்ன இல்லையா? அழக்கூடாது, உனக்காக நான் இருக்கேன். அழாத அழாத. மான்சி, நீ எழுந்துட்டியா? உன் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஐம் சாரி அண்ணி. என்னை பத்தி நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க. நான் தான் உங்களை எப்பவும் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காது. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விடு. ம், மான்சி, ஜூஸ் குடிக்கிறியா? எடுத்துட்டு வரட்டுமா? ஓகே. ஏதோ எடுத்துட்டு வந்துடுறேன். மான்சி, இந்தா. குட் கேர்ள். போ, இப்போ நீ மேலே போய் ரெஸ்ட் எடு. ம், ஓகே. அசோக். ஹலோ அண்ணி. என்னாச்சு அண்ணி? நீ என்னாச்சு அண்ணி? ஏன் நான் பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? வேற யாராவது எதிர்பார்த்தீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் இங்கிருந்து வந்தான். நான் உடனே அசோக் கிட்ட வேண்டான்னு சொல்லணும்.
ஹலோ. அசோக், சொல்றது கேளு. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணி ஆகணும். இல்லை அந்த கமல் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் அது வந்து ஹலோ அண்ணி. நீ யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்லை இல்லை, யாருக்கு ஃபோன் பண்ண? யாருக்கும் பண்ணலையே. ஏன், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஆமா அண்ணி, வேலைக்காக தான் வந்திருக்கேன். அது என்னன்னா, என்னை அனுப்பி வச்சதே அசோக் தான். அவன் தானே உங்களோட தரகர்? ஏய், காசு என்கிட்ட கூட காசா? பிஸ்னஸ்ல உறவுகளுக்கெல்லாம் இடம் கிடையாது. மான்சிக்கிட்ட வேணா ஃப்ரீயா போ. எங்க நீ கொடுத்துதான் ஆகணும். அப்படி தரலன்னா? அந்த அளவுக்கு நீ முட்டாள்னு எனக்கு தோணல. அது உண்மைன்னா மான்சியை பத்தி நீ கனவு காண்ற பாரு, அது எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். புரியுதா? உன்கிட்ட மறுபடியும் வரதான் செய்யணும் அண்ணி. கமல், நீ அண்ணியோட ரூம்ல என்ன பண்ற? அது வந்து நான் அண்ணியை பார்க்கலான்னு வந்தேன். உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். வேற எதுவும் இல்லை. அப்படித்தானே அண்ணி? நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். வா மான்சி, வா வா. இவ எங்க வெளியே போற மாதிரியே தெரியல. இப்போ நான் என்ன பண்றது? அண்ணி, நான் தூங்க போறேன். குட் நைட். ஹலோ அசோக், போ போ சீக்கிரம். அண்ணி, யார் அது? யாரும் இல்லையே, யாரும் இல்லை. ஆனா நான் இப்போ யாரோ போறத பார்த்தனே. அட இல்லை, உனக்கு அப்படி தோணி இருக்கும். நான் தூங்க போறேன். ஹலோ அசோக், நேற்று நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். என்னாச்சு, பார்த்துட்டாங்களா? என்னன்னு சொல்றது, எப்படியோ தப்பிச்சிட்டேன். இப்படி இருந்தா எப்படி? இனிமே என்னதான் பண்ண போற? இந்த மான்சியை ஏதாவது பண்ணி ஆனோம். என்னோட பாதையில இவ ஒரு பெரிய முள்ளா இருக்கா. இவ ஒருத்தி போயிட்டா, அப்புறம் என் ரூட் கிளியர். பிஸ்னஸும் நிற்காம போயிட்டு இருக்கோம். ப்ராப்பர்ட்டி மொத்தமும் என் கைக்கு வந்துடும். அப்புறம் நான் சுதந்திரமா இருப்பேன். அதெல்லாம் சரி, ஆனா நீ இப்ப என்ன பண்ணுவ? இவளோட அண்ணனை அனுப்பின இடத்துக்கு இவளையும் அனுப்ப வேண்டியதுதான். ஓகே. ஹலோ கமல், இந்த ஷீனா ஏதோ தப்பு பண்றான்னு தோணுது. என்ன பண்றா? நான் யாரோ ஒருத்தன் கூட பார்த்தேன், ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறா. என்ன சொல்ற? யாரை பார்த்த? எனக்கு தெரியாது, ஆனா யாரோ ஒரு ஆளு. அவ யாரு நான் அவகிட்ட கேட்டேன், ஆனா உடனே பேச்ச மாத்திட்டா. எனக்கு சந்தேகம் அதனால அதிகமாயிடுச்சு. நீ எனக்கு சப்போர்ட் ஆயிரு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே, நான் வந்துடுறேன்.
அண்ணி, நான் கிளம்புறேன். சாயங்காலம் தான் வருவேன். சரி போ. ஹலோ அசோக், இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. என் வீட்டை ஒரு விபச்சார விடுதி ஆக்கிட்டியா? நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புவேன். என் அண்ணன் இறந்து 4 நாள் கூட ஆகல, ஆனா நீ சீ. பேசி முடிச்சிட்டியா? நல்லதா போச்சு, நீ தெரிஞ்சுக்கிட்ட. இப்போ என் வழியில தடங்களா இருக்கிற உன்னை சுலபமா வெளியே அனுப்பிடுவேன். நீங்க என்ன நினைச்சீங்க? நான் தனியா ஆளுன்னு. கமல் என் கூட இருக்காரு. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. கமல், இவளை பாத்துக்கோ. நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். நீ என்ன நினைச்ச? கமல் உனக்கு துணையா இருப்பானா? என்ன டார்லிங், இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்க? ஆ, ஏன் முதல் தடவை என்ஜாய் பண்ணலையா? நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது, அதானே ஓடி வந்தேன். சாரி மான்சி, ஷீனா கூட இருக்கிறதுனால பெரிய லாபம் இருக்கு, சந்தோஷம், அப்புறம் பெரிய பணமும். உன்னை கொன்னதுக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கும் கொஞ்சம் பங்கு கிடைக்கும் இல்லையா, அதனால தான். கமல், நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க, அது இவளுக்காக? அப்படி என்ன மாயம் பண்ண இவளுக்கு? நான் தான் மாயம் பண்ணேன். கமல், முதல்ல இவ கதையை கிளியர் பண்ணிடுவோம். என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனா 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 சாகிறதுக்கு முன்னாடி இவகிட்ட ஒரு சீக்கிரட்டை சொல்லிடுவோமே. உன்னோட அண்ணனை நான் என்னோட கையால கொன்னேன். அண்ணா, முடிஞ்ச வரைக்கும் அழுது. நீதான் என் அண்ணனை கொன்னியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எதுக்காக என் அண்ணனை கொன்ன சொல்லு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என் அண்ணனை கொன்னு இருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வாய் மூடு. என்ன அடிப்பியா? என்ன அடிப்ப? நீ என்ன அடிப்பியா? சொல்லு, என்ன நீ அடிப்பியா? எங்க அடி. ஏய், அவங்கள விடு. மான்சி மேடம் முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனிமே உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சார், இதோ ஆதாரம். நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீ என்ன நினைக்கிற? கமல் உனக்கு துணையா இருப்பானா? நீ என்ன இவ்வளவு விரும்புறேன்னா விரும்புறனா? பேசாம உயிரை தியாகம் பண்ணிடு. உன்னோட அண்ணனை நான் தான் என் கையால கொன்னேன். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இவ ஒரு கேவலமான பொம்பளை. இவளுக்காக எனக்கு துரோகம் பண்ணிட்ட. இந்த நாய்க்காக நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல. உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ண. இவனை கூட்டிட்டு போங்க. எடுத்துட்டு போ. விடுங்க என்ன. யாரோ சரியா செஞ்சிருக்காங்க. கிரைம் எவர் ஃபெயில்ஸ். எந்த ஒரு கிரிமினலும் குற்றத்துல இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அவன் கம்பிங்களுக்கு பின்னாடி போவான். ஷீனாக்கு நடந்ததும் இதேதான். அவ குற்றத்துக்கு மேல குற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தா. இத பத்தி யாருக்குமே தெரிய வராதுன்னு அவ நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அப்படி நடக்கல. மான்சி சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்தா. ஷீனா செஞ்ச தப்புல இருந்து அவ தப்பிக்கிறத இவ தடுத்து நிறுத்தினா. நண்பர்களே, ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு குற்றப்பாதையில போறது ரொம்பவே தப்பு. முக்கியம் என்னன்னா, இதுல சரி எது தப்பு எதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் உறவுகளுக்கு மரியாதை கொடுங்க.
இப்ப நான் விடை பெறுகிறேன். அடுத்த எபிசோட்ல வேற ஒரு புது கதையோட நாம சந்திக்கலாம். தொடர்ந்து பாருங்க. கிரைம் அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.